வெல்கம். நான் ஒன்றும் ரவுடி கிடையாது, நான் ஒரு ஸ்கேமர். என் மூளையை யூஸ் பண்ணி ஸ்கூலில் எல்லாத்துக்கும் படத்துக்கு ஃப்ரீ டிக்கெட் கொடுத்து காசு சம்பாரித்தேன். அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட் வெளியில் இருக்க ஃப்ரீ பார்க்கிங்கை காசு கொடுத்து பார்க் பண்ணணுன்னு சொல்லி நிறையா காசு சம்பாரித்தேன். இதெல்லாம் போதாமல் கான்சர்ட்டுக்கும் டிக்கெட்ஸ் கொடுத்து இன்னும் நிறையா காசு சம்பாதிக்க வச்சேன். ஆனால் இதெல்லாம் ஒரு நாளைக்கு தான். ஒரு நாள் ஒரு போலீஸ் அதெல்லாம் பொறுக்காமல் என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் ரவுடி கிடையாது, ஒரு ஸ்கேமர். ஆனால் அந்த ப்ரிசனுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது அங்கே இருக்க எல்லாருமே ரவுடி, என்னை தவிர. ஆனால் அங்கே இருக்க யாருமே அவங்க மூளையை யூஸ் பண்ணல. ஆனால் நான் ஒரு ஸ்கேமர். அதனால் நான் என் மூளையை யூஸ் பண்ணி இந்த ப்ரிசனை விட்டு எஸ்கேப் ஆகலான்ற பிளான் போட்டிருக்கேன். அதனால் எல்லோரும் வெல்கம் டு த கேம் ப்ரிசன் எஸ்கேப் சிமுலேட்டர். ஹாய் guys, ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரிசன் எஸ்கேப் சிமுலேட்டர் விளையாட போகிறோம். ஸோ இந்த கேம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுவும் இப்போ ஃபேமஸாக போயிட்டுருக்கு. ஸோ ஸ்டார்டிங்கே நம்மளுக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. அது நம்ம ஃப்ரெண்டு இந்த ப்ரிசனை விட்டு நீ எப்படியே எஸ்கேப் ஆக அந்த மாதிரி ஒரு லெட்டரை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த ப்ரிசனை விட்டு இன்றைக்கி எஸ்கேப் ஆக போகிறது தான் டாஸ்க்கு. ஸோ நீங்கள் பார்த்துருந்தாலே இன்ட்ரொடக்ஷனை பார்த்துருந்தாலே தெரியும், நம்ம ஒரு ஸ்கேமர். பட் நம்ம சுற்றி இருக்க எல்லாருமே ரவுடிஸ். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். சரி, ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த டைல்ஸ் எல்லாம் சேரை வச்சு உடைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேமோட ஒன்லைன் கான்செப்ட் என்ன அப்படின்னா, டிக் பண்ண நிறையா திங்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த திங்ஸ் எல்லாம் நம்ம போலீஸ்கிட்ட விட்டு நம்ம நிறையா டிஷ்யூ, அதாவது இந்த கேமில் டிஷ்யூ தான் மணி மாதிரி. அண்ட் தென் நம்மளுக்கு பக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்ஸ் வச்சு நம்ம அப்கிரேடு அந்த மாதிரி பக்ஸ் கொடுத்து கூட பண்ணலாம். பட் நம்ம அது பண்ண தேவையில்ல, நம்ம டிஷ்யூ வச்சு சிலதை பண்ணலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டாஸ்க் டிக் பண்ணி ப்ராடக்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பூன்லேருந்து தான் ஆரம்பிக்க போகிறோம். அண்ட் தென் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு விரிஞ்ச் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கீழே ஒரு பார் இருக்குல்ல, அது நம்மளோட எனர்ஜி லெவல். ஸோ அது குறைஞ்சிடுச்சா நம்மளால் தோண்ட முடியாது. அண்ட் தென் இன்வென்ட்ரி பாருங்கள், 5 தான் இப்பொழுதுக்கு பிடிக்க முடியும். நம்ம போக போக வேணால் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்வென்ட்ரிலாம் நிறைய அப்கிரேட் பண்ணணும். ஸோ எண்டிங்கில் நம்ம உள்ளே தோண்டி ஒரு எஸ்கேப் மாதிரி ஒரு இடம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல எஸ்கேப் ஆகணும். ஸோ நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் விளாட்றேன். ஜஸ்ட் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன் என்னென்னலாம் இருக்கும், எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ தான் எனக்கு தெரியும். அண்ட் தென் இன்னொரு கொஞ்ச நேரத்தில் காட் வந்துடுவாங்க. ஸோ காட் வருவாங்க, அதாவது காட்னா போலீஸ் தான் சொல்கிறேன். ஸோ அது கூட இண்டிகேட் பண்ணுவாங்க. ஓகே, எனர்ஜி லோவாக இருக்குது, இன்வென்ட்ரி ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அதாவது ப்ராடக்ட்ஸ் இந்த டேபிளில் வைக்கணும். இருங்க. அண்ட் தென் இன்னொரு விஷயம் சொல்ல மாதிரிட்டேன், நம்ம இது எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு போகணுன்னு வச்சுக்கோங்க, காட் பார்த்து அப்படியே பிடிச்சிப்பான். அண்ட் தென் நம்ம நல்லா ஆழமாக தோண்டி அவுட் மட்டும் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து தோண்டணும். ஸோ அது ஒரு பெரிய தலைவலி. ஸோ அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நீங்கள் இப்போ ஸ்டார்டிங்கில் அவுட் ஆகிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது, மறுபடியும் தோண்டிக்கலாம். ஆனால் நீங்கள் மட்டும் அந்த ரொம்ப ஆழமாக தோண்டிட்டு அவுட் ஆனீங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய லாஸ் அது உங்களுக்கு. நீங்கள் வாய்ப்பே இல்லை, ரொம்ப கஷ்டமாயிடும். மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து தோன்ற மாதிரி இருக்கும். சரி, ஓகே, இப்போ நம்ம இங்கே தோண்டின மண் இருக்குல்ல, ஸோ அந்த மண்ணெல்லாம் டாய்லெட்டில் போட்டு ஃப்ளஷ் பண்ணணும். அப்போ தான் போலீஸ்க்கு டவுட் வராது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒரே ஷார்ட்டாக போகிறதுக்கு 10 பக்ஸ் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த மாதிரி பக்ஸ் எல்லாம் அது பக்ஸா டாலரா ருப்பீஸான்னு தெரியல, பக்ஸ் மாதிரி இருக்குன்றா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் தப்பாக சொல்கிறேன்னா கொஞ்சம் நான் மன்னிச்சிருங்க, எனக்கு சரியாக தெரில. ஓகே, நம்ம இப்போ காடை கூப்பிட்றலாம். இப்போ அவன் ட்ரேட் பண்ணுவான். ஹியர் சம் நாய்ஸ்ன்னு கேட்குறான்னா, செல் ஐட்டம்ஸ் இருக்குது பாருங்களேன், 23 டிஷ்யூஸ் கொடுக்குறான். நம்ம இப்படியே பண்ணலாம். போக போக நெகோஷியேட் ஆப்ஷன் கூட இருக்கும். நம்ம 23னா 25க்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ரொம்ப அதிகமாக நம்மளுக்கு வேணும்னா பக்ஸ் மறுபடியும் தர மாதிரி இருக்கும். ஓகே, 30 செகண்ட்ஸில் வந்துடுவான். நம்ம போய் ஃபஸ்ட்டு எனர்ஜி இங்கே பாருங்கள், ரெவடிஸ் எல்லாம் ஒவ்வொருத்தனுங்களும் ஒவ்வொன்று கொடுப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு எனர்ஜி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், இன்வென்ட்ரி பெருசு பண்ணுறதுக்கு. அப்புறம் இது ரோப். ஆக்சுவலி நம்ம ரொம்ப ஆழமாக போயிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஏறுறது கஷ்டமாக இருக்கும், அதுக்காக ரோப் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் ரோப் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, காட் வரேன்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம ஒருக்கா டேப் பண்ணிடலாம். ஸோ அப்போ தான் வருவா. ஏன்னா இது மொபைல் வெர்ஷனாக, ஏன்னா நான் பிசி வெர்ஷனில் ஒரு வாட்டி யூடியூப்பில் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோவே போடலான்னு நினச்சேன். பட் பிசி வெர்ஷனில் ஒரு மாதிரி இருக்குது, மொபைல் வெர்ஷனில் ஒரு மாதிரி இருக்குது. அதுதான்
இது கொஞ்சம் டிஃபர் ஆகுது. ஸோ சரியாக தெரியல எப்படி இருக்கும், இல்லை பிசி வேறையா மொபைல் வேறையா, இல்லை ரெண்டும் எண்டிங்கில் ஒரே மாதிரி இருக்குமான்னு தெரில. ஸோ நீங்களும் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளையாடுவீங்களான்னு சொல்லுங்கள். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ராடாக எல்லா இடத்துலையும் கொஞ்சம் தோண்டி வச்சுருக்கேன். ஸோ ஏன்னா ஈஸியாக இருக்கும்ல, ஏன்னா ஸ்டார்டிங்கில் ப்ராடக்ட்ஸ் மேலே நிறையா கிடைக்கும்னு தான் கேள்விப்பட்டேன். அப்படி தான், அதனால தான் நான் ப்ராடாக தோண்டின வரைக்கும் ஒரு பொருள் தான் கிடச்சிருக்கு. பார்த்தீங்களா? ஸோ நான் பிசி வெர்ஷனில் பார்க்கும்போது லன்ச் பிரேக்கு அதெல்லாம் விடுவாங்கன்னு சொன்னாங்க. பட் இன்னும் வரல. ஒரு 12 o'clock விடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ எனர்ஜி வேறு முடிய போகுது பாருங்களேன். இன்னும் ஒரு ப்ராடக்ட் கொடுத்தாவாது இன்வென்ட்ரி ஃபில் ஆகும். சரி, ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கொஞ்ச நேரம் செல் பண்ணி டிஷ்யூஸ்லாம் ஒரு 40 டிஷ்யூஸ் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேமிங் வீடியோஸ் பார்க்கணும்ல, அப்போனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு எவ்ரி வீக்கெண்ட் வீடியோஸ் போடுவோம், டெய்லி போட முடியாது. அதனால் வீக்கெண்ட் மட்டும்தான் நம்ம வீடியோஸ் போடுறோம். சரி, ஓகே. நம்ம இப்போ ஷவலுக்கு அப்கிரேட் ஆயாச்சு. சரி, ஓகே. நம்ம தூண்டுற வேலையை ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு நம்ம அதாவது போலீஸை கூப்பிட்டு திங்ஸ் செல் பண்ணிக்கலாம். திங்ஸ் இருக்கா இன்வென்ட்ரி? ஐயோ, அவுட் ஆகிட்டோம் குமார், அவுட் ஆகிட்டோம். நம்ம கையில் ஷவல் வச்சுருந்ததை மறந்து காடை கூப்பிட்டேன். ஸோ காட் நோட்டீஸ் த டூல் இன் யுவர் ஹேண்ட். போச்சா? இப்போ நம்ம மறுபடியும் முதலேருந்து தோண்டணும். சரி, நான் தோண்டிட்டு மறுபடியும் வரேன். ஐயோ, இப்போ மறுபடியும் பாருங்கள், ஸ்பூனில் தான் ஆரம்பிக்குது. ஷவலும் போச்சா? சரி வாங்க, தோண்டிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணணும். இங்கே பாருங்களேன், டைல்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு சோதனை. இந்த ஸ்டார்டிங் முதல் நாளே இப்படி நடக்குது பாருங்களேன். சரி, ஓகே. ஸோ நான் மறுபடியும் தோண்டி ஷவல்கே அப்கிரேட் ஆகிட்டேன். ஸோ இப்போ 27 டிஷ்யூஸ் வச்சுருக்கோம். ஸோ நான் இப்போ காடை கூப்பிட்ருக்கேன், இன்னும் வரலை, ஏன்னு தெரியல. பட் டோர் வேறு லாக் பண்ணவே இல்லை. இப்படிலாம் பண்ணக்கூடாது. ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்கேமர். டோர்லாம் திறந்து போட்டு போயிட்டிங்கன்னா நான் எஸ்கேப் ஆகல. ஸோ டோரை மூடி வைங்க. சரி, ஓகே. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் தோண்டியிருக்கேன், அவ்வளோவா தோண்டலை. ஏன்னா எமர்ஜென்சியிலே படப்படன்னு தோண்டிட்டேன். ஏன்னா இப்போ ரெக்கார்டிங் வேணால் போன வாரமே சாட்டர்டே தான் வீடியோ போட்டேன். அதனால் இந்த சாட்டர்டேவே இப்படியே வீடியோ போடணுன்னு சீக்கிரமாக பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புகிறேன். ஸோ நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு ஸ்கூல் இருக்குது. பட் ஆனாலும் நான் சாட்டர்டே சண்டேஸை யூட்டிலைஸ் பண்ணி வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ இதுக்காகவாது, என்னோடய எஃபோர்ட்டுக்காகவாது ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு வாட்டி 500 வந்துச்சு, அந்த 500 அப்படியே நிற்குது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம அட்லீஸ்ட் ஒரு 1Kவாவது ரீச் பண்ணலாம். 1K ரீச் பண்ணுறதுக்கே ஒரு வருஷம் ஆகிடுச்சு. போன வருஷம் ஆகஸ்ட் ஆரம்பித்தோம், இப்போ இந்த வருஷம் ஆகஸ்ட் ஆகிடுச்சு. பட் நம்மளுக்கு எந்த க்ரோத்துமே இல்லை. 500 தான் ஏறி இருக்கோ, அதை தாண்டி எதுவுமே வரல. ஸோ ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? சரி, ஓகே. நம்ம கேமுக்குள்ளே வருவோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 ரவுண்ட் எடுத்திருக்கோம். இது இப்பொழுதுக்கு இதுதான் நம்மளுக்கு பெரிய விஷயம். ஏன்னா நம்ம இன்வென்ட்ரி, நம்ம எக்யூப்மெண்ட்டு, நம்மளோட இதெல்லாம் நம்ம இருக்க லெவலுக்கு இவ்வளோ பொருட்களே ரொம்ப அதிகம். ஆமாம், ஏன்னா இந்த 10 கிடைக்கிறதே நம்மளுக்கு பெருசு மாதிரி தானே. ஏன்னா நம்ம இன்னும் இங்கே எதுவுமே அப்கிரேட் பண்ணல. ஷவல் மட்டும்தான் லெவல் 2ல் இருக்கோம், வேறு எதுவுமே இல்லை. போக போக வேர் ஹவுஸ் கீ, காஃபின் பாக்ஸ்லாம் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால தான் இந்த கேம் இன்ஸ்டால் பண்ணி விளாண்டுருக்கேன். ஸோ அது மொபைல் என்ன பிசி வெர்ஷனில் இருக்குது. சரி, ஓகே. காட் வந்தாச்சு. கொஞ்சம் நல்லா காசு கொடுறா, கஷ்டப்பட்டு தோண்டியிருக்கேன். சரி, ஓகே. காசு கொடுத்துட்டேன். ஐயோ, அது வேறு ஆட் வந்தனால கட் பண்ணிட்டேன். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு ஃபுட் வாங்கிட்டு நம்ம ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்திக்கலாம். ஸோ சீக்கிரமாக குறையுதில்ல, அதனால். பட் சரி, இதே வாங்கிடுவோம். அது யூஸ் இல்லை கைஸ் அவ்வளோவா. எப்படி ஸ்ட்ரென்த்து குறையிறதாவே இருந்தாலும் நம்மளுக்கு வெப்பன் தேவை. நல்ல வேலை ஒளிய வச்சேன், இல்லைன்னா காட் கிட்ட மாட்டி அதோ கதி தான். ஃபஸ்ட்லேருந்து தோண்டியிருக்கணும்.
ஓகே 9 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இன்னும் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் பண்ணிடுங்க. சரி ஓகே, நைட் ஆகிடுச்சு. லைட்ஸ் அவுட்லாம் வரும். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடியே கூட தூங்கிடலாம். ஸோ ஒரு கொஞ்ச நேரம் தோண்டிட்டு தூங்கலாம். ஏன்னா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்மளால் செல் பண்ண முடியாது. காட்ஸ் தூங்க போயிடுவானுங்க. அப்புறம் இங்கே இருக்க இந்த ரவுடிஸும் தூங்கிடுவானுங்க. அதனால் நம்ம மட்டும் தோண்டிட்டு இருந்தாலும் யூஸ் கிடையாது. ஒரு டைம் தான் தோண்ட முடியும். அதனால தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தென் எனக்கு இன்னும் ஒரு டவுட் என்னென்னா, நம்ம இன்னும் லன்ச் பிரேக்குக்கே போகல. ஒரு வேளை இந்த கேமில் லன்ச் பிரேக்கே கிடையாதா? இல்லை எனக்கு வர புரியல. ஏன்னா நான் பிசி வெர்ஷனில் என்னென்னமோ பார்த்தேன். இதில் எதோ ஆகுது, தெரியல வருமா இல்லையான்ட்டு. ஜஸ்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம விளாண்டே போகலாம். ஒரு வேளை இப்போ லெவல் கம்மியாக இருக்கனால தான் வருதா, இல்லை லெவல் அதிகமாக இருந்தால் தான் வருமா, அது எந்த ஐடியாவும் எனக்கு கிடையாது. ஸோ உங்களுக்கு யாராவது இந்த மொபைல் வெர்ஷனில் நீங்கள் ஏற்கனவே விளாண்டுருக்கீங்க, ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்துட்டு இதான் ஃபஸ்ட் டைம் விளாட்றேன். அதுவும் மொபைல் வெர்ஷன்றதுனால கொஞ்சம் அவ்வளோவா தெரியல. ஓகே, ஐயோ க்ளோஸ் பண்ணாமையே படுத்துட்டேன். நல்ல வேலை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் காட் வந்துடுவான். ஒரு நிமிஷம் இருக்கா. ஓகே, எனக்கு இது தெரியல. நான் வேறு மறந்து அப்படியே ஹை டூலுக்கு பதிலாக ஸ்லீப் கொடுத்துட்டேன். அதனால தான் நல்ல வேலை காட் வரல. காட் வந்து ஃபுட்டு வச்சுட்டு போனப்பவே பார்த்துருக்கணும், பார்க்கல. ஆனால் இங்கே இருக்க காடுங்கெல்லாம் சத்தியமாக மென்டல்ஸுங்க. ஏன்னா நம்ம பாட்டுக்கு தோண்டி திங்ஸ் எடுக்கிறோம், இவ்வளோ பொருள் கிடைக்குதுன்னு ஒரு டவுட்டே வரல. அதுவும் இல்லாமல் இந்த டாய்லெட்லலாம் மண்ணெல்லாம் போட்டு அடைக்கிறோம், அது எதுவுமே தெரியல. ஓகே, நம்மளுக்கு ஒரு லெட்டர் வந்துருக்கு. ஓகே, நம்ம குரூப்பில் வந்துட்டு எப்படி எல்லாம் நல்லா போயிட்டுருக்கா, நீ தோண்ட ஆரம்பிச்சிட்டியா, ஸோ நீ தோண்ட உனக்கு வேர் ஹவுஸ் கீ அந்த மாதிரி நிறைய கீ எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரூப்லேருந்து ஒரு ஆள் நம்மக்கிட்ட மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த மெசேஜஸ் தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அதை மறக்காமல் படித்து பாருங்கள். ஓகேவா? சரி ஓகே, இருங்க இப்போ பாருங்கள், நான் நெகோஷியேட் பண்ணுறேன். இதுக்கு 42க்கு மேலே பார்த்தா 1 பக் கேட்குறாங்க. ஆனால் நம்ம இப்போ கம்மியாக பண்ணோம்னா கேட்க மாட்டாங்க. ஓகேவா? நான் அவ்வளோ நெகோஷியேட் பண்ணல, பக்ஸ் கொடுக்கல. ஏற்கனவே 3 கொடுத்துருந்தேன். அதனால் இப்போ வேஸ்ட் பண்ண வேணாம். எதாவது இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப தேவையாக இருந்தால் நம்ம பக்ஸ் கொடுத்து வாங்கிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ இன்வென்டரியை வந்துட்டு பெஸ்ட் பண்ண போகிறோம் பாருங்கள். இப்போ வந்துட்டு 5லேருந்து நம்ம கெப்பாசிட்டி 10க்கு மாறும். அதோ மேலே பாருங்கள். ஸோ ஒரே ஷார்ட்டாக நம்ம 10 எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் இப்போ நம்மக்கிட்ட ஃபுட்டு இருக்குது, அதுதான் பெரிய அட்வான்டேஜ். ஸோ நம்ம மறுபடியும் போய் இன்னொருக்கா ஃபுட்டு வாங்க தேவையில்லை. நல்லா தோண்டிட்டு டயர்ட் ஆனதுக்கப்புறம் ஃபுட்டு சாப்பிட்டுக்கலாம். பட் ஆனாலும் அது ஃபுல்லாக ஏறாது, அரை தான் ஏறும். சரி ஓகே, அது போதும். நம்ம வந்துட்டு கொஞ்சம் தோண்டிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் தோண்டிட்டு போலீஸ்கிட்ட விற்று மறுபடியும் ஃபுட்டு வாங்கிக்கலாம். ஓகே, வாட்சா சூப்பரு, காசு போகும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் நீங்கள் இதில் எவ்வளோக்கு எவ்வளோ பொருள் எடுக்கிறீங்களோ கவுண்ட் இல்லை, நீங்கள் எப்படி பொருள் எடுக்கிறீங்களோ அதுதான் இந்த கேமில் மேட்டர் ஆகும். இந்த கேம் ஸ்டார்டிங்கில் நான் எவ்வளோ பொருள் எடுக்கிறோமோ அதுதான் வந்துட்டு இது ரேட் அதிகமாக வரும்னு பார்த்தா அந்த பொருளை பொறுத்து இருக்குது. ஸோ போக போக கோல்டு காயினு சில்வர் காயின்லாம் கிடைக்கும். அந்த காயின்லாம் கிடைக்கும்போது நம்மளுக்கு பக்ஸும் எக்ஸ்ட்ராவாக ஏறும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரியல, நான் இப்போ தான் விளாண்டு பார்க்குறேன். ஓகேவா? சரி ஓகே, இப்போ பூட்டெல்லாம் கிடைக்கிது பாருங்கள். நம்ம போக ரொம்ப சைடில் டிக் பண்ண இந்த ஸ்டோன்ஸ் வருது. ஓகேவா? சரி ஓகேங்க பாருங்கள், ஒரே ஷார்ட்டாக நம்ம அதுக்குள்ளே 8 எடுத்துட்டோம். என்னது அது? ஓ பூட்டா, அதுதான் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டோ. பாருங்கள் ஃபுல்லாக கல்லாகிடுச்சு. நம்ம ஆழமாகவே தோண்டலைன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக அந்த கல் வர அளவுக்கு தான் தோண்டிகிட்ருக்கோம். ஏன்னா இங்கே மேலோட்டமாக நிறையா திங்ஸ் இருக்குது, அதனால தான் நான் இப்படி தோண்டிகிட்ருக்கேன். ஓகேவா? சரி ஓகே, இப்போ 10 திங்ஸ் ஓரளவுக்கு வச்சுட்டோம். எனக்கு தெரிஞ்சு வரும் ஒரு கொஞ்சம் காசு. ஐயோ வெளியில் வரலையா? சரி ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கார்பெட்டை மூடிட்டு செல் பண்ணிடலாம். இப்போ நம்மக்கிட்ட இது ஃபுட் இருக்குனால நம்ம மறுபடியும் கூட எடுத்துக்கலாம். ஐயோ இந்த கார்பெட் க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ பிசி வெர்ஷனில் விளாண்டா உங்களுக்கு இன்னும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் பிசி லேப்டாப் எது வச்சுருந்தாலும் விளாண்டு பாருங்கள். ஏன்னா மொபைல் வெர்ஷன்னால ரொம்ப ஸ்ட்ரக் ஆகுது. அங்கங்கே கிளிச் வேறு ஆகிட்டே இருக்குது. ஸோ நான் அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். ஓகேவா? இன்னும் 20 செகண்ட்ஸ் தான் இருக்கே. ஐயோ வந்துடுவாங்க. ஐயோ மாட்டிடுவோம் போல இருக்குது. அந்த மண் கொஞ்சம் போச்சு. காட் இஸ் கம்மிங்க. இன்னும் 10 செகண்ட் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோமா? ஓகே வச்சுட்டோம். நல்ல வேலை, கொஞ்சம் விட்டுருந்தால் காலியாகிருப்போம். சரி ஓகே, நம்ம செல் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு செல் பண்ணலாம். மாற்றி சொல்கிறேன். ஓகே, எவ்வளோ கொஞ்சம் ஒரு 60 அது கூடா ரொம்ப கம்மியாக கொடுக்காதீங்க. போலீஸார் ப்ளீ 45. நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. 45 சூப்பர்.
45 கொடுக்குறாங்க, எல்லாம் அநியாயமாக இருக்குது. சரி போ, சீக்கிரமாக போ. 30 செகண்ட்ஸ் எனக்கு தெரியும்ப்பா சாமி. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு எக்யூப்மெண்ட் எவ்வளோன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எனர்ஜியும் வாங்கிக்கலன்னா ஃபுல்லாக இருக்கும்போது நல்லா தெம்பாக தோண்டலாம் இல்லையா? ஓகே, 49 தான் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நம்ம எக்யூப்மெண்ட் 50க்கு வாங்கினோம். ஆமாம், 50க்கு தான் வாங்கினோம். அதனால் இப்போ 100 ஏற்றிருப்பான். அதனால் நம்ம வச்சிடலாம், அப்புறமா வாங்கிக்கலாம். இப்போ வாங்கணும்னு கம்பல்சரி இல்லை. சரி ஓகே, நம்ம மறுபடியும் தோண்ட ஆரம்பிப்போம். 2 மினிட்ஸில் வராங்க. போக டைம்லாம் ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஆழம் போனதுக்கப்புறம் டைம் ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சரி ஓகே, நம்ம ஆழமே போகிற மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. பாருங்கள், +$1 காட்டுச்சா? அது காயின் ஏற மேலே +$1. அதாவது நம்மளுக்கு காயின்ஸ் கிடச்சா பக்ஸு டாலர்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு ஏறும். மற்ற திங்ஸ்லாம் டிஷ்யூஸ்க்கு தான் ஒர்த்து. ஸோ கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸியாக இருக்கும், அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி ஓகே, போக ஓல்டு காயின்ஸ் பாருங்கள் 49. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பக்ஸு மொபைல் வெர்ஷன் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா நீங்கள் பிசியில் விளையாடும் போது $0 ஆரம்பிப்பாங்க. ஆனால் நம்ம மொபைல் $50. ஓகே, ஒருவேளை பிசிலாம் இந்த ப்ரோ பிளேயர்ஸ்க்கு நம்ம ப்ரோ பிளேயரான்னு கேட்டால் ஆன்சர் எனக்கே தெரியல. நம்ம ப்ரோ பிளேயரா இல்லையா, இல்லை நம்ம நூபா, இல்லை ப்ரோவா, இல்லை ஹேக்கரா, நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானாக சொல்கிறது விரும்பலை. ஸோ நீங்களே சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, ஒருவேளை பிசினாலே எப்போவுமே கஷ்டமாக தான் இருக்குது, மொபைல் வெர்ஷன் எப்போவுமே ஈஸியாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்துருக்கலாம். அதுக்குன்ட்டு நான் பிசி கஷ்டமாக இருக்குதுன்னு மொபைல் வெர்ஷனில் விளையாடல. பிசி என்கிட்ட இல்லை, அதனால தான் நாங்கள் மொபைல் வெர்ஷனில் விளையாடுறேன். அதுவும் மொபைல் வெர்ஷன் தான் கொஞ்சம் ஈஸி. பிசினா அந்த பட்டன்ஸ் மாற்றி கொடுத்துட்டா கூட போதும், அவ்வளோதான், கதை கந்தல் தான். ஸோ இப்போ திடீர்னு நம்ம போலீஸ் வரும்போது ஸ்லீப்புன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக 2ல் வெளியில் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுதான். அதனால் பிசி ரிஸ்க்கு கைஸ். பிசிலாம் நம்மளுக்கு செட் ஆகாது. ஆல்வேஸ் மொபைல் வெர்ஷன் தான், ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சரி ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் லென்த்தியாக போயிடுச்சு. உங்கள் எல்லாத்துக்கும் இந்த கேம் பிளே பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த கேம் பிளே நம்ம இதோட முடிக்க போகிறதில்ல. இது ஜஸ்ட் டே 1. நம்ம நிறையா டேஸ் போட்டு இந்த கேம் பிளேலேருந்து எஸ்கேப் ஆகிற வரைக்குமே நம்ம போட போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மைன்கிராஃப்ட் சீசனை நம்ம இதோட முடிக்க போகிறோம், கண்டினியூ பண்ண போகிறதில்ல. நம்ம மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து இன்னொரு மைன்கிராஃப்ட் சீசன் ஆரம்பிக்கலான் இருக்கோம். அந்த ஒரு இஷ்யூ ஆனனால என்னால் கண்டினியூ பண்ண முடியல. அதனால நம்ம மைன்கிராஃப்ட் அதுக்கப்புறமா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து சீசன் ஆரம்பிக்க போகிறோம். அண்ட் தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் மைன்கிராஃப்ட் கூடிய சீக்கிரத்துலேயே இந்த இயர் எண்டுக்குள்ளேயே நியூ சீசன் ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.